தடுப்பு. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேரும் போராடிட்டு இருக்கோம். பொதுமக்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், மற்ற டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லாருமே இதுக்காக தான் போராடியிருக்கோம். அது யார்கிட்ட இருந்து அதிகமாகுதுன்னா மாணவர்களாகிய நம்மக்கிட்ட இருந்து தான் அதிகமாக டீச்சர்ஸ் எடுத்தாங்கன்னா கலெக்டரேட்டில் டீச்சர்ஸில் வந்து நம்ம தான் வந்து கலாச்சாரத்தை குடிக்கிறது தடுக்கணும். எல்லாமே கெட்ட பழக்கம்லாம் எங்கே உருவாகுது? மாணவர்களாகிய நம்மிடத்துல இருந்து தான். நம்ம யாரோட சேரணுன்றது நம்மள நல்லவர்களோட சேர்ந்தால் நல்ல எண்ணங்களை உருவாக்கி மேலே போகிறோம். சேர்க்கை சேர்ந்தோமா அது நல்லதில்லை. வீட்டில் எடுத்துக்கிட்டால் நம்ம வீட்டில் நிறைய பேர் அவங்கள நம்ம தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்குது. வில்லேஜு, காலேஜு, அந்த மாதிரி பல இடத்துல இருந்துமே உங்ககிட்ட இருந்து தான் இங்கே வந்து நல்ல முறையில் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால தான் அந்த போதைப் பொருள் எல்லாம் வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். பல வில்லேஜ்லேருந்து வருவீங்க, டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவீங்க, எல்லா இடத்துலையுமே மாணவர்களாகி நம்ம வந்து ஒன்றா கலந்துருக்கிறோம். நம்ம நல்லவங்களுக்கு, நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சொல்லணும்? நல்லதை தான் சொல்லணும். கள்ளச்சாராயம் குடிப்பது எதை நோக்கி போகிறது? அழிவை நோக்கி போயிருக்குது. வாழ்க்கை ஒரு முறை தான். அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்? நல்ல முறையில் வாழ்ந்து நம்ம ஆசிரியர்களுக்காக இருக்கட்டும், பேரண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நல்ல முறையில் எடுத்து அவங்களுக்கு நம்ம யாருன்றதை காமிக்கணும். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்று கூறி இந்த கெட்டதை ஒழித்து நம்ம நல்ல முறையில் வளர்ந்து நம்ம முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பேரை எடுத்து கொடுத்து நல்ல முறையில் வரணும்னு வாழ்த்துகிறேன். மேலும் இங்கே கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு எக்ஸலண்ட்டாக செஞ்சாங்க. அவங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியுரை